ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை தக்கல் எப்படி வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. தக்கல் டிக்கெட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமா நீங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா அதற்கு முன் நீங்கள் தக்கலில் புக் பண்ணி இங்கே சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் தக்கல் டிக்கெட் அப்படின்னு வந்து சொல்லலாம். தக்கல்லே ரெண்டு வகையான தக்கல் இருக்குது. ஒன்று நார்மலாக தக்கல் புக் பண்ணுறது, இன்னொன்று ப்ரீமியம் தக்கல் இருக்குது. தக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் இருக்கும். ப்ரீமியம் தக்கல் அதை விட அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் சீக்கிரமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் வந்து ஆகிடும். நிறைய பேர் ட்ரெயின் புக் பண்ணுறதுக்காக நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இது எல்லாமே ஐஆர்சிடிசியோட அப்ரூவலோட தான் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. நான் வந்து புக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியோட அஃபிஷியலான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதில் எப்படி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது கன்ஃபார்மாக டிக்கெட் புக் ஆகிறது அப்படின்றது தான் வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி குயிக்காக எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நான் ஆல்ரெடி ஐஆர்சிடிசியோட ரயில் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வெப் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து மறக்காம ப்ரொஃபைலை வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண தான் இது வந்து லாகின் வந்து பண்ண முடியும். இதை கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கிளியராக வந்து பண்ணுங்கள். அல்லது இந்த பேஜில் வந்து ரிஜிஸ்டர் யூசர் இருக்கும். இந்த ரிஜிஸ்டர் யூசர் கொடுத்து எஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்குது. இப்போது நான் வந்து ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய லாகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த லாகின் கொடுத்தா தான் உங்களால் வந்து புக் பண்ண முடியும். அப்படி நீங்கள் லாகின் பண்ணாமல் கூட ட்ரெயினை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அதற்கு இந்த ட்ரெயின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல புக் டிக்கெட்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் வரும். என்ன எங்கேருந்து எங்கே போகிறீங்க, ஃப்ரம், அதன் பிறகு டூ இருக்கும். இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே கிளாஸ் இருக்கும். நான் ஆல் கிளாஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கோட்டான இருக்கும். அதில் ஜென்ரலாக இருக்கும். நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே தக்கல், ப்ரீமியம் தக்கல், அதே போல் லேடிஸு கம்பார்ட்மெண்ட், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் புக் பண்ணணும்னா கண்டிப்பாக லாகின் வந்து பண்ணணும். இப்போதைக்கு நான் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். இந்த லாகினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். லாகின் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஓடிபியோ அல்லது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் லாகினோ கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண தேவை. ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கனாலே நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும். இப்படி ஒருவேளை நீங்கள் பயோமெட்ரிக் அங்கே மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல மோர் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு கீழே பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு அது எனேபிள் ஆகிடும். இந்த தக்கல் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணக்கூடிய பர்சன்ஸை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். தக்கலுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் படியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் சர்வர் ஒர்க்காமல் போகலாம். அல்லது உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்கக்கூடிய நேரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த டைமில் தக்கல் புக் பண்ணும்போது உங்கள் பேரோ ஏஜியோ அப்படி போட்டு கஷ்டப்படுறத விட நீங்கள் என்ன செய்யலாம்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிஃபோராக நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல மை மாஸ்டர் லிஸ்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மேலே ஆட் பேசஞ்சர்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கும். இது வந்து பிஃபோராக நீங்கள் செய்யணும். இந்த இடத்துல உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், உங்களுக்கு என்ன பர்த் பிளேஸ் வேணும் அப்படிங்கிறதுல, அதே போல் உங்களுக்கு மீல் அப்படிங்கிறதுலையும் கொடுத்துருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. அதோடைய நம்பரை வந்து போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஆட் பேசஞ்சர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேஜ் வந்துடும். இப்போ ஆட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு நேம் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போது தக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏசி தக்கலாக இருந்தால் உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி நான் ஏசியாக இருந்தால் 11 மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு இந்த ஒரு தக்கல் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஜங்ஷன் போய் வந்து புக் பண்ணலாம். உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா புக் வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு நீங்கள் வந்து ஏசியில் போகணும் அப்படின்னு 10 மணிக்கு நீங்கள் ஷார்ப்பாக இதை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏசியில் போகணும் அப்படின்னா 11 மணிக்கு நீங்கள் வந்து லாகின் பண்ணி கரெக்டாக வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை தக்கல் வந்து புக் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நான் ட்ரெயின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் வந்து பண்ண பிறகு அதன் பிறகு உங்களுக்கு புக் டிக்கெட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா இப்போ நான் வந்து JTJ2 TUP அப்படி வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஜோலார்பேட்டு திருப்பூர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் நாளைக்கு போகிறீங்கன்னா அதற்கு முந்தின நாள் புக் பண்ணணும்
பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி 23. இப்போ நான் டிபேச்சர் டேட்டை வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ 24 அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இதன் பிறகு இந்த இடத்துல கோட்டான்னு இருக்கும், இதில் வந்து கிளிக் பண்ணி நான் தக்கல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் வந்து ப்ரீமியம் தக்கல் வேணால் ப்ரீமியம் தக்கலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மலாக தக்கலே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டேட் வந்து நாளைக்கு டேட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ட்ரெயின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரெயினை வந்து நம்ம சர்ச் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஸ்லாட்டாக வந்து நம்ம சூஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்லீப்பர் இருக்குது. ஸ்லீப்பரை கிளிக் பண்ண பிறகு எனக்கு அவைலபிலிட்டி அப்படின்னு காமிக்குது. ஒருவேளை இந்த அவைலபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா RAC அப்படின்னு காமிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் புக் ஆகி உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகி வராது அந்த டைமில். அதன் பிறகு RACனா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கேன்சலேஷன் பண்ணக்கூடியவங்க அந்த சீட்டை வந்து உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து RAC. ஸோ RACயும் க்ரீன் கலரில் தான் காட்டும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் வந்து ஆகிக்காதீங்க. இப்போ நான் அவைலபிளாக இருக்கக்கூடிய டிக்கெட்டை நான் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டில் இருந்துச்சுன்னா வெயிட்டிங்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெயிட்டிங் இருக்கும்போது எப்படி கன்ஃபார்ம் ஆகி வரணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய ட்ரெயினை வந்து பார்த்துக்கிறேன். கீழே அதனுடைய ஃபேர் பிரேக்கப்னு கொடுத்துருப்பாங்க, அதனுடைய சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கன்வீனியன்ஸாக பார்த்துக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் வருது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷனுடைய சார்ஜ் 20யும் தக்கல் சார்ஜ் 100ம் சேர்த்து உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 275 கொடுத்துருக்காங்க. இதில் தக்கல் புக் பண்ணுறதுனால உங்களுக்கு கூடுதலான அமௌண்ட் வந்து கிடைக்குது. இது உங்களுக்கு ப்ரீமியம் தக்கலாக இருந்து இன்னுமே அதிகமாக வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த ட்ரெயினை நான் புக் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதற்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் எல்லா ட்ரெயினுமே செக் வந்து பார்த்துக்கலாம். நாட் அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்களால் புக் பண்ண முடியாது. வெயிட்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரும். இப்போ உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை பார்த்துட்டு கரெக்டாக கீழே வந்து புக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பேசஞ்சர் டீட்டெயில் இருக்கும். அதை டீட்டெயில்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கு ஓகே வந்து பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூன்னு இருக்கும். இது நீங்கள் தக்கல் டைமில் வந்து ஆட் நியூவை கொடுத்து உங்களுடைய பேர், உங்களுடைய ஏஜ், அதே போல் உங்களுக்கு ஜெண்டரை கொடுத்துட்டு ஆட் பேசஞ்சர் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ என்னுடைய நேம் வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து டைப் பண்ணுறத விட இந்த பக்கம் ஆட் எக்ஸிஸ்டின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பேசஞ்சர் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட் ஆகிடும். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து புக் பண்ணவங்களுடைய மொபைல் நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேஷன் இருக்கும். இன்னொன்று புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பர்த் ஆர் அலோகேட்டட். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு இது புக் ஆகும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி பின்னாடி உங்களுக்கு பேஜுக்கு வந்து நார்மலாக வந்துடும். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக வந்து கேர்ஃபுல்லாக வந்து போட்டுங்க. நான் மேக்ஸிமம் இதை புக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா பே த்ரூ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போட்டிங்கன்னா நெட் பேங்கிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு 15 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட ஆட் ஆகும். அதே நீங்கள் த்ரூ UPI மூலிமா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு வந்துடும். நான் எப்பவுமே அதை தான் சூஸ் பண்ணுவேன். அதன் பிறகு ட்ராவல் இன்சூரன்ஸ் தாராளமாக எல்லாருமே வந்து போட்டுக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். முக்கியமாக தக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 பேர் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் 4 பேர் மேக்ஸிமம் தக்கலில் வந்து புக் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். கிளிக் வந்து பண்ண பிறகு நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் வந்து பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்ஷா இருக்கும். இந்த கேப்ஷாவை கரெக்டாக வந்து போட்டுக்குங்க. அதே போல் உங்களுக்கு டோட்டல் ஃபேர் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் செக் வந்து பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய கேப்ஷா வந்து போட்டுக்குங்க. இப்போ கேப்ஷா வந்து போட்ட பிறகு இந்த இடத்துல ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அலர்ட் மெசேஜ் வரும். அதுக்கு எஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ லோட் ஆகிட்டு அமௌண்ட்டை நீங்கள் எதில் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி என்னுடைய UPI நம்பரை வந்து கொடுத்துருக்கேன். அதே போல் உங்களுக்கு பேடிஎம், ஃபோன்பே இது எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கன்வீனியன்ஸ் பீஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் பே பண்ணால் ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்குது. நான் இப்போ ஆல்ரெடி என்னுடைய கூகுள் பேருடைய UPI நம்ம கொடுத்துருக்கேன். அது பே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு 6 மினிட்ல உங்களுக்கு லோட் ஆகும். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி உங்கள் கூகுள் பேருடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் பே பண்ணி அப்ரூவல் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சீட் கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் வந்து ஒரு வேளை ரீடைரக்ட் ஆகும்போது பேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லாகின் பேஜில் உங்களுக்கு இந்த இடத்துல மை புக்கிங்னு இருக்கும். இதில் புக்கிங்கில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு, அப்கமிங்கில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ இருக்கும். அப்படி நீங்கள் வந்து புக் பண்ண டிக்கெட்டை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிக்கெட்டை ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். இப்போ ப்ராசஸிங் பேமெண்ட் பார்த்தீங்களா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து ஆகிடுச்சு. கீழே வந்து உங்களுக்கு CNFன்னு வந்து கொடுத்துருப்பாங்க கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்டில் என்ன சீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. D5ல உங்களுக்கு 55 அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லது ஒரு வேளை உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே ஷேர் ஐக்கான் இருக்குது. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் பேப்பராக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இது பேப்பர்லெஸ் தான். ஸோ
ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை உங்கள் நேமை மட்டுமே சொன்னால் கூட அந்த டிடிஆர் கிட்ட போதுமான ஒரு விஷயமா இருந்தது இருக்கும். இப்போ நான் புக் பண்ணியிருக்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் கேன்சலேஷன் அண்ட் ரீஃபண்ட் ரூல்ஸ்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து இதில் வந்து புக் ஆகாமல் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, ஒருவேளை ஆர்ஏசி வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பிஎன்ஆர் ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணணும். அதை அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 50 வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து புக் பண்ணியிருக்கீங்கன்னா அது குறைஞ்சி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்குமே இந்த பிஎன்ஆர் ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணணும். பிஎன்ஆர் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புக்கிங்கில் ஐடியில் உங்களுக்கு பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு இந்த பிஎன்ஆரில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் வந்து பண்ணலாம். சர்ச் வந்து பண்ணிங்களா அது கன்ஃபார்மாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலை டோட்டலாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை ஆர்ஏசியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்ஏசியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் தான் காமிக்கும். அந்த ஆர்ஏசினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராச்சும் வந்து கேன்சலேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னும் அந்த சீட் அலாட் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. கேன்சலேஷன் வந்து பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் டிக்கெட்னு இருக்கும். அதை கேன்சல் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரெயினுடைய கேன்சல் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ரீஃபண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஐஆர்சிடிசி மூலமா தக்கல் டிக்கெட்டை நீங்கள் வந்து நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி உங்களால் வந்து புக் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தக்கல் வந்து கிடைக்காது அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் ஷார்ப்பாக நீங்கள் வந்து ஏசியாக இருந்தால் 10 மணிக்கும் நான் ஏசியாக இருந்தால் 11 மணிக்கும் நீங்கள் ஷார்ப்பாக வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களால் தாராளமாக தக்கலில் வந்து உங்களால் வந்து புக் பண்ணிக்க முடியும். ப்ரீமியம் தக்கலில் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ கேர்ஃபுல்லாக அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.